நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதை நான் ஒரு சிம்பிள் ஸ்டோரியில சொல்ல போறேன். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 13. மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் சொல்ல மாட்டேன், அதை ஸ்டோரி சொன்னாதான் உங்களுக்கும் புரியும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு சின்ன பையன் ஒரு லான் கிளீனிங் ஒர்க் இருக்குன்னு ஒரு போர்டை பார்க்குறான். அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். சார், உங்கள் வீட்டில் லான் கிளீனிங் ஒர்க் இருக்குன்னு நான் பார்த்தேன், நான் அந்த ஒர்க் செய்யலாமா, எனக்கு நீங்கள் சேலரி கொடுப்பீங்களான்னு கேட்குறான். அவங்களும் சொல்கிறாங்க, யா ஓகே நான் கொடுக்குறேன் தம்பி, வா தம்பி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 2 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறான். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணுறான், வெளியே அவங்க வீட்டை தாண்டி போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து அங்கே ஒரு ஃபோன் பூத் இருக்கும். அந்த ஃபோன் பூத்தில் இருந்து அவன் கால் பண்ணுறான். யாருக்கு? அந்த வீட்டு ஓனருக்கே கால் பண்ணுறான். ஹலோ சார், நீங்கள் இந்த லான் கிளீனிங் ஒர்க் இருக்குன்னு போட்டிருந்தீங்க, ஆள் எடுத்துட்டீங்களா, இல்லை நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் ஏற்கனவே ஆள் எடுத்துட்டேன், நான் வந்து அந்த ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பையன் கேட்குறான் அகெயின், இல்லை நான் கம்மி சம்பளத்துக்கு வரேன், நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்றான். இல்லைப்பா அந்த பையனே நல்லா பண்ணிட்டு இருக்கான், எங்களுக்கு அந்த பையன் பர்ஃபெக்டாக சூட் ஆயிட்டான், எங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை அவன் பூர்த்தி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த ஃபோன் பூத்தோட உரிமையாளர் இருக்கார்ல, அவர் வந்து, தம்பி உனக்கு ஏதாவது வேலை வேணுமா, நான் வேணா வேலை ஏதாவது தேடி தரட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த ஸ்டோரி படித்தப்ப அவன் சொல்கிறான், இல்லை அந்த லான் கிளீன் பண்ணுறதே நான் தான், எனக்கு நான் எப்படி வேலை செய்கிறேன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஃபீட்பேக் கேட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் டைரெக்டாக நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு வருத்தப்படுவாங்க, அதனால தான் நான் இப்படி சுற்றி வளைச்சி கேட்டேன். ஸோ இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் என்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற திருப்தியோடு நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எத்தனை பேருங்க ஃபீட்பேக்கை காது கொடுத்து கேட்டிருக்கோம்? யாராவது நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா நாம் திருப்பியும் அவங்கள பார்த்து கேட்போம், நீ எதில் உருப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன கிழிச்ச அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஃபீட்பேக்கை கரெக்டாக வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணாலே நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்கும் டெய்லி பேசிஸில். ஸோ இனிமே நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்டோரியில இருந்து. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.